மண் பேசும் சரித்திரம். மூவேந்தர்கள் ஆட்சி புரிந்த மண். எதிரிகளை கண்காணிக்க உருவாக்கப்பட்ட 38 கிலோமீட்டர் கோட்டை. கோட்டைக்குள் கண்டெடுக்கப்பட்ட இரும்பு குண்டுகள். 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்குள் இருந்த பவழப்பாறைகள். குமரி முனையின் சரித்திர பெருமைகள். மண் பேசும் சரித்திரம். குமரி முனை இந்திய தேசத்தின் தெற்கு எல்லையாக மட்டுமல்லாமல் இயற்கை அன்னையின் செல்ல குழந்தையாகவும் இருக்கிறது. நெடுங்கால சரித்திரத்தின் அடையாளமாக விளங்கும் இந்த குமரி மண் சேர சோழ பாண்டியர்கள் என்று மூவேந்தர்களாலும் ஆளப்பட்டிருக்கிறது. பொதுவாக சேர தேசத்தின் ஆட்சி பகுதியாக அறியப்பட்ட இந்த பகுதியில் சோழ பேரரசின் ஆட்சியும் இருந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக திருநந்திக்கரை குடவரை கோவில் போன்றவற்றில் காணப்படும் கல்வெட்டுகள் விளக்குகின்றன. இதேபோல குமரி முனையை ஒட்டியிருக்கும் குகநாதேஸ்வரர் ஆலயமும் சரித்திர சிறப்புமிக்க கல்வெட்டுகளை தாங்கி நிற்கிறது. தற்போது வெள்ளையடிக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கும் இந்த கல்வெட்டுகள் முதலாம் பராந்தக சோழன் போன்றவர்களின் ஆட்சி காலங்களில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு 1000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த ஆலயமாகும். இந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கின்ற கல்வெட்டுக்கள் முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் உள்ள கல்வெட்டுகளும் ராஜராஜ சோழனுடைய காலத்தினுடைய கல்வெட்டுகளும் அதன் பின்னர் சேர அரசருடைய கல்வெட்டுகளும் திருவிதாங்கூர் அரசருடைய கல்வெட்டுகளும் பாண்டிய அரசருடைய கல்வெட்டுகளும் இந்த கோவிலில் இருக்கின்றன. இந்த கோவிலில் இருக்க கல்வெட்டு தகவல்கள் பல்வேறு செய்திகளை நமக்கு அளிக்கின்றன. குறிப்பாக இந்த கோவிலுக்கு மக்கள் கொடுத்த நன்கொடைகள் பற்றி முக்கிய தகவல்களாகும். குறிப்பாக 20 ஆடுகள், 50 ஆடுகள், 100 ஆடுகள் என்று கொடுத்திருக்கிறார்கள். சாவா மூவா பேராடு என்று கல்வெட்டு குறிப்புகள் குறிப்பிக்கின்றன. இங்கே தானமாக கொடுக்கப்பட்ட ஆடுகளின் பாலை பயன்படுத்தி நந்தா விளக்கும் எரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இங்கே பசுமாடுகளை தானமாக கொடுக்கிறார்கள். இதேபோல் குமரி கடலை ஒட்டியிருக்கும் பகவதி அம்மன் ஆலயமும் பல வரலாற்று சிறப்புடைய கல்வெட்டுகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. குமரி முனையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சின்ன முட்டம் கடல் பகுதி முந்தைய காலத்தில் சிறப்புமிக்க துறைமுக பகுதியாக விளங்கியிருக்கிறது. இங்கே கிபி 1413ஆம் ஆண்டை சேர்ந்த 2 கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கல்வெட்டுகள் இந்த பகுதியில் வசித்த இஸ்லாமியர்கள் பற்றியும் இங்கிருந்து மசூதிக்கு கொடுக்கப்பட்ட வரிகள் பற்றியும் குறிப்பிடுகின்றன. இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஊராகும், துறைமுக பட்டணமாகும். இதை தொன்மை வாய்ந்த கல்வெட்டுகள் இதை பற்றி குறிப்பிட்டு காட்டுகின்றன. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கிருந்து ஏற்றுமதிகள் நடந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. இங்கிருந்து கண்டெடுக்கப்பட்ட 2 கல்வெட்டுகள் இப்பொழுது பத்மநாபபுரம் அரண்மனையில் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் உள்ள தொன்மை வாய்ந்த தகவல்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன.
இந்த பகுதியிலே அன்று திருவிதாங்கூர் சேர மகாராஜாவாக இருந்த உதயமார்த்தாண்டம் என்பவர் 1494 இந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களுக்கு சில வரிச்சலுகைகளும் அஞ்சினான் புகழும் கொடுத்துள்ளதாக கல்வெட்டு தகவல்கள் கூறுகின்றன. இஸ்லாமியர் வாழ்ந்த பள்ளிவாசல்களுக்கு விளக்கு எரிக்கவும் மோதினாருக்கும் சில வரிச்சலுகைகள் செய்யப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. குறிப்பாக இங்கிருந்து ஏற்றுமதி செய்கின்ற நெல் அல்லது மீன் வகைகளுக்கு மீனாகவோ அல்லது நெல்லாகவோ கொடுக்க வேண்டும் என்று. ஏன் மீனாகவும் நெல்லாகவும் கொடுக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு பண்டமாட்டு முறை இருந்தது. அதனால் இந்த பண்டங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அது மாதிரி இங்கே இருந்து கப்பலிலே ஏற்றப்படுகின்ற சாமான்களுக்கு உரு என்ற வரியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு. இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு இந்த அரசு கொடுக்கின்ற இந்த சலுகைகள் அவர்கள் கொள்ளையர்களோ இல்லை வழிப்படை கொள்ளைகளிலிருந்து தப்பிக்கவும் சமூக விரோதிகளிலிருந்து தப்பிக்கவும் அரசே பாதுகாப்பு படை கொடுத்ததாகவும் அப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடை கொடுக்கப்பட்டது காரணத்தினால்தான் அஞ்சி வாழ்கின்ற மக்களுக்கு புகலிடம் கொடுத்தனால்தான் இந்த கல்வெட்டு ஆதாரம் அஞ்சினான் புகலிடம் என்ற தகவலை குறிப்பிடுகிறது. இப்படி வரலாற்று சிறப்புமிக்க இந்த குமரி முனைக்கு பெருமை சேர்க்கும் ஒரு கோட்டை பற்றிய தகவல் வியக்க வைக்கிறது. குமரி கடற்கரையிலிருந்து 38 கிலோமீட்டர் தூரம் சென்ற அந்த கோட்டையின் ஆச்சரிய சரித்திரம் இடைவேளைக்கு பிறகு. கன்னியாகுமரியின் கடற்கரையோரம் சிதிலமடைந்த நிலையில் கோட்டை சுவரின் மிச்சங்கள் காண கிடைக்கின்றன. சவுத் திருவிதாங்கூர் லைன்ஸ் என்றழைக்கப்பட்ட இந்த கோட்டை சுவரை கிபி 1765 ஆண்டு காலகட்டத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆட்சி புரிந்த கார்த்திகை திருநாள் மகாராஜா கட்டியிருக்கிறார். அருகில் இருந்த பாண்டிய நாட்டு வீரர்கள் மற்றும் ஆற்காடு நவாப் போன்றவர்களின் தாக்குதலை தடுக்கவும் கொள்ளை முயற்சிகளை கண்காணிக்கவும் இந்த கோட்டை சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. மொத்தம் 38 கிலோமீட்டர் நீளம் இருந்த இந்த கோட்டை சுவர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தளபதியாக இருந்த டி லெனாயின் மேற்பார்வையில் கட்டப்பட்டிருக்கிறது. டிலனாய் ஒரு பெரிய ஒரு போர் வீரர். அவர் ஐரோப்பாவை சேர்ந்தவர். அவர் அந்த டச்சு போரில் அந்த சமயத்தில் அவரை திருவாங்கூர் மகாராஜா மார்த்தாண்டவர்மா ராஜா அவரை கைது செய்து அவருக்கு அந்த கோட்டையில் உள்ள கோட்டைகளை கட்டுறதுக்கும் அதுபோல் நமது மேற்கத்திய முறைகளில் போர் செய்வதற்கும் மக்களை பயிற்சி கொடுக்கறதுக்காக அவரை எடுத்தாங்க. பிறகு 1758 மார்த்தாண்டவர்மா ராஜா இறந்து போகிறாரு. அதுக்கு பிறகு தான் கார்த்திகை திருநாள் ராஜா வராரு. கார்த்திகை திருநாளும் டிலனாயை அவர் ஒரு பெரிய படை சீஃப், அதாவது முக்கிய தளபதியாட்டு அவரை அனௌன்ஸ் பண்ணி அந்த சமயத்தில் நமது குமரி மாவட்டத்தில் அடிக்கடி ஆரோன்மலை விளையாட்டு படை வீரர்கள் இங்கே கொள்ளடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதை தடுப்பதற்கு ஒரு அரண் வேணும்னு கார்த்திகை திருநாள் நினைச்சு இந்த அரணை கட்டினாங்க. கன்னியாகுமரி முதல் கடுக்கரை வரை நீண்டிருந்த இந்த கோட்டை சுவரின் சில மிச்சங்கள் மட்டுமே ஆங்காங்கே தென்படுகின்றன. கோட்டை சுவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அவற்றின் மேல் வீடுகளும் ஆலயங்களும் கட்டப்பட்டிருக்கின்றன. இப்போ நாம் பார்க்குறது அந்த கோட்டைக்கு ஒரு பாகம்தான். இந்த கோட்டைக்கு மேலே வீடு கட்டிட்டாங்க. வீடு கட்டி இந்த கோட்டைக்கு பாகம் எல்லாம் அழிஞ்சு போச்சுது.
இதே போல் தான் நம்ம எல்லா இடமும் பார்க்கலாம். இந்த பழைய கோட்டை வந்து பல பாகங்களையும் அழிஞ்சு போச்சுது. சீவுக்கல் மற்றும் பாறைக்கல் போன்றவற்றில் கட்டப்பட்ட நீண்ட கோட்டையில் ஆங்காங்கே போர் வீரர்கள் தங்கி காவல் புரிந்த கொத்தளங்கள் இன்றளவும் முழுமையாக தென்படுகின்றன. இங்கே தான் வந்து அதாவது போர் டைம், இந்த போர் சமயத்தில் சாமான்களை வைக்கிறதும் அதுபோல் உள்ள படை வீரர்கள் இங்கே தங்கியிருப்பாங்க. இங்கே தங்கியிருந்து இது வந்து கொஞ்சம் உயரமாட்டு இருக்கிறதுனால இங்கேருந்து பார்த்தா ரொம்ப தூரத்தில் அவங்களுக்கு எதிரிகள், அதாவது பாண்டி நாட்டிலிருந்து வரக்கூடியவங்களை பார்க்க முடியும். கன்னியாகுமரி நெல்லை நெடுஞ்சாலையில் தென்படும் இந்த கோட்டை சுவர் பற்றிய வரலாறு தெரியாமல் அதை வழிபாட்டு தலமாக கூட சிலர் மாற்றியிருக்கிறார்கள். ஆரல்வாய் மொழி, சூட்டு பொத்தை போன்ற மலையடிவாரங்களை கடந்து மிக பெரிய பாதுகாப்பு அரணாக உயர்ந்திருந்த இந்த கோட்டை சுவர்கள் ஒரு வரலாற்று வடிவமாக புனரமைக்கப்பட வேண்டும் என்பதும், மிச்சமிருக்கின்ற அடையாளங்களாவது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதும் வரலாற்று ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில் குமரிமுனை பற்றி மற்றும் ஒரு ஆச்சரிய தகவலும் நமக்கு கிடைத்தது. அது 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்குள் இருந்து இப்போது கரையில் கிடக்கும் பவழப்பாறைகள் பற்றிய தகவல். அண்டார்டிகா பனிப்பாறைகளோடு தொடர்புடைய அந்த சரித்திரம் இடைவேளைக்கு பிறகு. கன்னியாகுமரியின் தொன்மைக்கு எடுத்துக்காட்டாக இங்கிருக்கும் தொல்பொருள் அருங்காட்சியகத்தின் பொருட்கள் விளங்குகின்றன. பழங்கால சிலைகள், வரலாற்று கூடங்கள், கடல்வாழ் உயிரினங்களின் எலும்பு கூடுகள் போன்றவை இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக உதயகிரி கோட்டையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட 3200 இரும்பு குண்டுகள் முக்கியமானவை. இவை டச்சு தளபதி டி லெனாய் பயன்படுத்தியவையாக சொல்லப்படுகின்றன. இந்தியாவிலேயே இருக்க அருங்காட்சியகங்கள் எல்லாத்துலேயுமே இல்லாத ஒரு தனி சிறப்பு கன்னியாகுமரி அரசு அருங்காட்சியகத்து இருக்குது. அது என்னன்னா 3200 பீரங்கி குண்டுகள் இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த 3200 பீரங்கி குண்டுகளும் உதயகிரி கோட்டையில் தயாரிக்கப்பட்டது. திருவிதாங்கூர் மன்னர்களோட மேற்பார்வையில் டச்சு தளபதி டிலானாயோட பீரியடில் இந்த பீரங்கி குண்டுகள் திருவிதாங்கூர் வீரர்களால் தயாரிக்கப்பட்டது. இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த விஷயம் வரலாற்று அலுவலர் டாக்டர் சாகுல் அமீது அவர்கள் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்தது. அவர்களோட உதவியோடையும் டாக்டர் லால்மோகன் இன்டாக்ட் ஆர்கனைசேஷனோட தலைவர் டாக்டர் லால்மோகன் அவரோட பெரும் முயற்சியோடையும் இந்த பீரங்கி குண்டுகளை நாங்கள் தக்கலை தாலுகா ஆஃபீஸ்லேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். மேலும் இந்த பீரங்கி குண்டுகளை இப்போ சுத்தப்படுத்துகிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த வேலைகள் முடிவடைந்து பொதுமக்களோட பார்வைக்கு இதை வைப்போம் அப்படின்னு தெரிவித்துக் கொள்கிறேன். உலகிலேயே சூரியன் உதிப்பதும் மறைவதும் ஒரே இடத்தில் தெரியும் 3 இடங்களில் ஒன்றாக இந்த குமரிமுனை விளங்குகிறது.
குமரி மாவட்டத்தில் மட்டும்தான் ஏசியாவிலேயே காலையில் 6 மணிக்கு சூரியன் உதயமாவதும் மாலையில் 6 மணிக்கு சூரியன் அடைவதையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய இடம் உலகத்தில் 3 இடங்கள். ஒன்று கன்னியாகுமரி ஆகிய கேப் கோமரின், இன்னொன்று சவுத் ஆப்பிரிக்காவில் கேப் டவுன், இன்னொன்று சவுத் அமெரிக்காவில் கேப் கென்னடி என்ற இடங்கள் தான் இந்த சிறப்பு வாய்ந்தது. இந்த 3 சிறப்பு வாய்ந்த இடத்திலையும் கன்னியாகுமரி அம்மன் கோவில் அமைந்திருக்கிறதும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. குமரி கரையோரம் மண்மேடுகளைப் போல பவழப்பாறைகள் தென்படுகின்றன. இந்த பாறைகளுக்கு சுண்ணாம்பு அடித்து ஒரு வழிபாட்டு தலமாகவும் மாற்றியிருக்கிறார்கள். இந்த பாறைகளை பற்றி ஆச்சரியமான தகவல் கூறப்படுகிறது. சுமார் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு அண்டார்டிகா கடல் பகுதி பனிப்பாறைகளாக இறுகியதால் உலகில் உள்ள கடல்களின் நீர்மட்டம் குறைந்திருக்கிறது. அந்த சமயத்தில் குமரி கடலும் உள்வாங்கியது என்றும், அப்போது தண்ணீருக்குள் இருந்த பவழப்பாறைகள்தான் இவை என்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஏறக்குறைய 30,000 40,000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பாகம் நம்ம பார்க்குறோம்ல, இந்த பாகம் எல்லாம் கடலுக்கு உள்ளேயாக்கும் இருந்திருக்குது. அதுக்கு ஒரு அத்தாட்சியாக தான் இதில் உள்ள அந்த கடல் புற்று. அண்டார்டிக் ஐஸ் இவ்வளோ கிடையாது. அதாவது ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஐஸ் ஏஜில் அண்டார்டிக்காவும் ஆர்டிக் ஏரியாலையும் ஐஸு ரொம்ப இருந்ததுனால இந்த நீர்மட்டம் மேலே இருந்தது. பின்ன கொஞ்சம் கொஞ்சமாட்டு அந்த அண்டார்டிக்கு அந்த ஐஸ் அங்கே ஃபார்ம் ஆகுது. அப்போ அண்டார்டிக் ஐஸு ஃபார்ம் பண்ணதுனால நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தண்ணீர் ஐஸ் ஆனால் தண்ணீர் குறையும். அப்போ அண்டார்டிக் ஐஸ் இது உருவான சமயத்தில் இங்கே உள்ள தண்ணீர் வற்றி இப்போ உள்ள நிலைமையில் நம்ம பார்க்குறோம். இது வேறொரு முக்கியமான ஒரு செய்தியை இது சொல்லுது. அதாவது அண்டார்டிக் ஐஸு தான் கடல் மட்டத்தை நிர்ணயிக்கிறது. கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கரையோரம் இருக்கும் வண்ண வண்ண மணல்களை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். ஆனால் இவற்றின் பயன்பாடுகள் பற்றி பலருக்கும் தெரியாது. கதிரியக்க தாது மணலான இவற்றிலிருந்து மோனோசைட் போன்ற தனிமங்களும், அதன் மூலம் அணு உலைகளில் பயன்படுத்தப்படும் தோரியம் போன்றவையும் பிரித்தெடுக்கப்படுகின்றன. குமரி மாவட்டத்திலிருந்து நிறைய இந்த கனிம வளம் உள்ள மணல் ஜெர்மனிக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அந்த மணலில் ஒரு முக்கியத்துவம் என்னென்னா, அது ரொம்ப கதிர்வீச்சு மிகுந்தது.
ஏன்னா வந்து அதில் வந்து தோரியம்னு இருக்குது. நமக்கு தெரியும் தோரியம் வந்து நமது அணுமின் உலைகள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கடற்கரையில் வந்து கனிம வளத்தில் உள்ள மணல் வந்து நல்ல விலை உயர்ந்தது. அதனால் பல கம்பெனியும் இந்த மணலை அள்ளி செல்கிறாங்க. ஆனால் இதில் உள்ள ஒரு பெரிய பாதகம் என்னன்னா, இந்த கனிம வளத்தில் உள்ள மணல் போனதுனால பல இந்த ஊர்களையும், அதாவது நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சாலை அந்த கடலோர கிராமங்களில் இந்த தண்ணீர் வந்து எல்லாம் உப்பு தண்ணி ஆயிட்டுது. ஏன்னா இந்த கனிம மணல் வந்து ஒரு இயற்கை அரணாற்று இருந்தது. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு சுற்றுப்புற சூழல் பிரச்சனையாற்று இப்போ மாறி இருக்குது. ஆனால் இது கட்டாயம் கட்டுப்பாடு இருந்தால் தான் நம்ம வந்து கடலோரங்களை பாதுகாக்க முடியும். குமரி முனைக்கு அருகில் கோவளம் என்ற பகுதி இருக்கிறது. கோவைக்குளம் துறை என்று கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்ட இந்த பகுதி முன்பு துறைமுகமாக இருந்திருக்கிறது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் செண்பகராமன் காலிங்கராயன் என்கின்ற பரதவ குல தலைவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு செண்பகராமன் பள்ளு என்கின்ற பள்ளு இலக்கிய நூல் வெளிவந்திருக்கிறது என்பதும் வெளியுலகம் அறியாத சரித்திரம். இப்படி பல பெருமைகளை இந்த குமரிமுனை கொண்டிருக்கிறது. வள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் பெற்றிருக்கும் முக்கியத்துவத்தைப் போலவே அழிந்து வரும் வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டு போற்றப்பட வேண்டும். குமரிமுனை இந்திய தேசத்தின் சரித்திர கௌரவம்.